அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 29, 2026 தை மாதம் 15ஆம் நாள். முழுமுதற் சுப்பரான குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் அருட்பார்வை இன்று எந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகுது? தடைப்பட்ட சுப காரியங்கள் இன்று யாருக்கு கைகூடும்? இன்று சந்திராஷ்டிரமத்தின் பிடியில் இருக்கும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்ன? வாங்க 12 ராசிக்காரர்களுக்குமான துல்லியமான பலன்களை பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்க விவரங்களை முதலில் பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. ராகு காலத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்காதீர்கள், அது நன்மையை தரும். யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று ஏகாதசி திதி காலை 8:30 மணி வரை. பின் துவாதசி. இன்று ஏகாதசி விரதத்தை முடிக்கும் பாரணை நாள். நட்சத்திரம் ரோகிணி இரவு 8:30 மணி வரை. அதன் பின் மிருக சிரீஷம். சந்திராஷ்டமம் இன்று மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்கள் மன அமைதியை காக்கும். அடுத்ததாக 12 ராசிகளுக்குமான பலன்களை விரிவாக பார்ப்போம். முதலாவதாக மேஷராசி. இன்று உங்களுக்கு ஆதாயமான நாள். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சாதகமாகும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் மேம்படும். ரிஷிபம். இன்று உங்கள் ராசியின் சந்திரன் இருப்பதால் உற்சாகம் ஊற்றெடுக்கும். அழகு சாதன பொருட்களை வாங்குவீர்கள். பணைய நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்வார்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மிதுனம். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். செலவுகளை கட்டுப்படுத்த திட்டமிடுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆன்மீக பயணம் மனதிற்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். கடகம். லாபஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் எதிர்பாராத பணவரவு உண்டாகும். மூத்த சகோதரர் வழியில் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய கிளைகளை தொடங்க எடுக்கும் முயற்சிகள் பலித்தமாகும். சிம்மம். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் ஆதிக்கம் கைகூடும். மேலதிகாரிகள் உங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை பறக்கும். கன்னி. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். பாக்கியஸ்தானம் வலுவாக இருப்பதால் தடைப்பட்ட காரியங்கள் தானாக முடிவுக்கு. தந்தையர் வழியில் இருந்த சொத்து சிக்கல்கள் தீரும். துலாம். அஷ்டம சந்திரன் இருப்பதால் உடல் நலத்தில் அக்கறை தேவை. வெளியூர் பயணங்களின் போது உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுங்கள். மற்றவர் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. விருச்சிகம். திருமண முயற்சிகள் கைகூடும். பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் இணைவார்கள். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்களை அறிமுகமாவார்கள். தனுசு. இன்று உங்கள் தைரியம் அதிகரிக்கும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான திருப்பம் ஏற்படும். கடன் பிரச்சனைகளை தீர்க்க வழி பிறக்கும். தாய் வழி உறவினர்களால் லாபம் உண்டு. மகரம். இன்று சந்திராஷ்டமம் நீடிப்பதால் கவனமாக இருக்கவும். யாரிடமும் கோபப்பட வேண்டாம். முக்கிய ஆவணங்களை இன்று கையாள வேண்டாம். மௌனம் காப்பது சிறந்தது. கும்பம். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் புதிய வேலைகளை தள்ளி போடவும். வாகனத்தை செலுத்தும் போது அதிக கவனம் தேவை. மீனம். குரு பகவானின் அருளால் இன்று உங்களுக்கு பொன்னான நாள். வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டு. பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து கவலைகள் நீங்கும். அடுத்தது இன்றைய நாளுக்கான பரிகாரத்தை பார்ப்போம். இன்று வியாழக்கிழமை என்பதால் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். மஞ்சள் நிற இனிப்புகளை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்குவது உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் தடையின்றி நடக்க உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்டில் ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் தட்சிணாமூர்த்தியே நமக என்று டைப் பண்ணுங்கள்.
நாளை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியின் அருள் யாருக்கு கிடைக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையை கிளிக் பண்ணிடுங்க. நாளை காலை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.